ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிளாராஸ் கிச்சன். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு பாரம்பரியமான ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். பொருள் விலங்காய் உருண்டை. இது கிராமப்புறங்களில் ரொம்ப ஒரு ஃபேமஸான டிஷ்ஷுங்க. வாங்க எப்படி சேர்த்துன்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாங்க. ஸ்நாக்ஸ் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துலாங்க. 1 கப் வந்து புழுங்கல் அரிசி. நீங்கள் எந்த கப்பால் வந்து அரிசி எடுத்துருக்கீங்களோ அதே கப்பால் வந்து 1 கப் வந்து வெல்லம் எடுத்துக்கோங்க. 1/2 கப் வந்து பொட்டுக்கடலை, 1/2 கப் வந்து வறுத்த வேர்க்கடலை தோல் நீக்கிட்டு எடுத்துக்கலாங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் வந்து இது மாதிரி சின்ன சின்ன பீசஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இவ்வளோ தாங்க பொருள் விலங்காய் உருண்டை செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயை வச்சுக்கலாங்க. வெறும் வானலில் எடுத்து வச்சுருக்க அந்த 1 கப் அரிசியை வந்து சேர்த்துக்கலாங்க. அரிசி சேர்த்த பிறகு ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு கையை விடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இந்த அரிசி வந்து நல்லா கலர் மாறிட்டு பொரிஞ்சு ப்ரௌன் கலரில் வரணுங்க. அது வரைக்கும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், கலர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டுருக்கு. இந்த கலர் வந்து ப்ரௌனாக மாறினதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க. இப்போ அரிசி நல்லாவே பொரிஞ்சிடுச்சு பாருங்கள். பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. பிளேட்டுக்கு மாற்றினதுக்கப்புறம் இது நல்லா ஆறட்டுங்க. அதே கடாயில் நம்ம எடுத்து வச்சிருந்த பாசி பருப்பு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு மிதமான சூட்டில் நல்லா கொஞ்சம் கலர் மாறி ப்ரௌனாக வர வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாங்க. இது மாதிரி கலர் மாறினதுக்கப்புறம் அந்த ஆல்ரெடி நம்ம அரிசி வறுத்து வச்ச அதே பிளேட்டில் இதையும் நம்ம மாற்றிக்கலாங்க. இது ரெண்டும் நல்லா ஆறட்டுங்க. அடுத்து அதே கடாயில் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு தேங்காய் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு மிதமான சூட்டில் நல்லா கலர் மாறி ப்ரௌனாக வர வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாங்க. இது மாதிரி கலர் மாறினதுக்கப்புறம் நெய்லேருந்து நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாங்க. நம்ம முன்னாடியே வறுத்த அரிசியும் பருப்பும் நல்லா ஆறிட்டுருக்குங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் நம்ம மாற்றிக்கலாங்க. மிக்சியில் வந்து எதுவும் தண்ணி இல்லாமல் பார்த்துக்கோங்க. நல்லா ட்ரையாக இருக்கிற மிக்ஸியை வந்து எடுத்துக்கோங்க. மிக்ஸி ஜாரில் மாற்ற பிறகு 2 ஏலக்காய் வந்து வாசனைக்காக சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லா ஃபைன் பவுடராக இது மாதிரி நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாங்க. அரைச்ச பவுடரை ஒரு பிளேட்டில் நம்ம மாற்றிக்கலாங்க. அரைச்ச மாவோடு சேர்க்க வேண்டிய பொருட்களாக சேர்த்துக்கலாங்க. எடுத்து வச்சிருந்த வேர்க்கடலை, பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள்ளு சேர்த்துக்கலாங்க. இது வந்து ஆப்ஷனல் தாங்க, விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாங்க, இல்லைனா கூட ஸ்கிப் பண்ணிக்கலாங்க. அடுத்து வறுத்த தேங்காயும் சேர்த்துக்கலாங்க. அடுத்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கலாங்க. நம்ம ஸ்வீட் ஐட்டம் செய்யும்போது கொஞ்சமாக சால்ட்டும் சேர்த்து அது டேஸ்ட் வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குங்க. வெள்ளைப்பாகு செய்யறதுக்கு அதே கடாயில் நம்ம எடுத்து வச்சிருந்த வெள்ளத்தை சேர்த்துட்டு வெள்ளம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த வெள்ளம் நல்லா கரையட்டுங்க. கரைஞ்சி நல்லா பாகு பதம் வரைக்கும் இந்த வெள்ளத்தை வந்து நம்ம காய்ச்சி எடுத்துக்கலாங்க. ஒருவேளை உங்கள் வெள்ளம் வந்து மண் தூசு இருக்கிற மாதிரி நீங்கள் வெள்ளத்தை கரைச்சிட்டு வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க. இந்த வெள்ளம் வந்து சுத்தமான வெள்ளன்றதுல நான் டேரெக்டாக யூஸ் பண்ணிக்கிறேங்க. இப்போ பாருங்க, நல்லா வெள்ளம் கரைஞ்சி வந்துட்டுருக்கு. பாகுப்பதம் வந்து வர வரைக்கும் நம்ம நல்லா காய்ச்சிக்கலாங்க. பாகுப்பதம் நம்ம செக் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு ஒரு கிண்ணத்தில் நம்ம தண்ணி எடுத்துக்கலாங்க. எடுத்துகிட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கலாங்க. இது போல் கொஞ்சமாக அந்த தண்ணியில் விடும்போது அந்த வெள்ளம் வந்து கரையாமல் இருக்கணுங்க. அப்போ தான் நம்ம பாகுப்பதம் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து இந்த வெள்ளைப்பாகு வந்து ரெடி ஆகலைங்க. இன்னொரு 5 நிமிஷம் வந்து பாகு வந்து ரெடி பண்ணிக்கலாங்க. ஒரு 5 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் கையில் எடுத்து பார்க்கலாங்க. கையில் எடுத்து பார்க்கும்போது ஒரு கம்பி பதம் வந்தாலே போதுங்க. இங்கே பாருங்க, கையில் உங்களுக்கு தெரியுதுங்களா? இந்த கையில் எடுத்துக்கும் போது ஒரு ஸ்ட்ரிங் வருது. இது மாதிரி ஒரு ஸ்ட்ரிங் வந்தாலே நமக்கு பாகு வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. இது மாதிரி ஒரு கம்பி பதமே போதுங்க. நம்ம இந்த மாதிரி ஒரு கம்பி பதம் வந்ததும் நம்ம ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிக்கலாங்க. இப்போ வெள்ளைப்பாகு ரெடி ஆகிடுச்சுங்க. அரிசி மாவோட சேர்த்த எல்லா பொருட்களும் ஃபஸ்ட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த பாகை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆகிற வரைக்கும் ஒரு ஸ்பூனை வச்சு கலந்து விட்டுக்கோங்க. ஏன்னா ரொம்ப சூடாக இருக்குங்க. பாகு ஒரே டைமில் சேர்க்காம இது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து எல்லா மாவு பக்கமும் மிக்ஸ் ஆகிற வரைக்கும் கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், எல்லா பக்கமும் வந்து பாகு வந்து நல்லா மிக்ஸ் ஆகிருக்கு. இப்போ நம்ம கையை யூஸ் பண்ணி லைட்டாக வந்து நம்ம மிக்ஸ் கொடுத்துக்கலாங்க. கொஞ்சம் வெது வெதுப்பாக இருக்கும்போதே வந்து கையை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிக்கலாங்க. இது போல் எல்லா பக்கமும் நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு நம்ம உருண்டைகள் பிடிக்க ஆரம்பிச்சிக்கலாங்க. கொஞ்சம் சூடாக இருக்கும்போது நம்ம உருண்டைகள் பிடிக்க ஆரம்பிக்கணுங்க. அதுக்கப்புறம் ஆறிடுச்சுனாக்கா நம்ம உருண்டைகள் பிடிக்க வராதுங்க. அதனால் சூடாக இருக்கும்போதே வந்து நம்ம உருண்டையை வந்து வேகமாக பிடிச்சிக்கலாங்க. இது மாதிரி வந்து நல்லா டைட்டாக பிடிச்சிக்கலாங்க. உருண்டை பிடிச்ச பிறகு இது மாதிரி சைடில் வந்து கொஞ்சமாக வந்து அரிசி மாவு கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாங்க. அதில் வந்து லைட்டாக வந்து ஒரு பிரட்டி எடுத்து வச்சுக்கலாங்க. இதே போல் மீதி இருக்கிற மாதிரி நம்ம உருண்டைகளை வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க. இது வந்து நாங்கள் பொருள் விலங்காய் உருண்டை தாங்க சொல்லுவோம். சில ஊர் பக்கம் வந்து இதை பொறி விலங்காய் உருண்டைன்னு சொல்லுவாங்க. உங்கள் ஊர் பக்கம் எப்படி சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து சின்ன வயசாக இருக்கும்போது நான் அடிக்கடி வந்து எங்கள் அம்மா செஞ்சு கொடுப்பாங்க. ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த பொருள் விலங்காய் உருண்டை வந்து சாப்பிட்றதுக்கு லைட்டாக கடினமாக தாங்க இருக்கும். ஆனால் டேஸ்ட்டு செம்மையாக இருக்குங்க. இது ஒன்று சாப்பிட்டே வந்து ஸ்டொமக் வந்து ஃபில்லிங்காக இருக்குங்க. கண்டிப்பாக வந்து நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். இது 2 மந்த் வரைக்கும் நம்ம வச்சு ஸ்டோர் பண்ணி சாப்பிட்லாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணுற மாதிரி இருந்தால் தேங்காய் மட்டும் வந்து யூஸ் பண்ணாமல் மீதி பொருட்களை சேர்த்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இது வந்து ரொம்ப சூப்பரான ரெசிபிங்க. இப்போ இருக்கிற குழந்தைங்க இது மாதிரி ஸ்நாக்ஸை சாப்பிட்றதே இல்லைங்க. கண்டிப்பாக வந்து இப்போ இருக்கிற குழந்தைங்களுக்கு இது மாதிரி ஹெல்த்தியான ஸ்நாக்ஸை கொடுத்து பழக வேண்டிய ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபிங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.